வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்போதும் உயர்ந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். இந்த மனநிலை யாருக்கு அதிகம் தெரியுமா? அது தனுசு ராசி அன்பர்களுக்குத்தான். இவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தையும் அறிவையும் வளர்ச்சியையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். இன்று நாம் பார்க்கப் போவது தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன, எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எல்லாம் தெளிவாக புரியும். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களில் நீங்கள் சில தடைகளை சந்தித்திருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் அது தாமதமாகி இருந்தது போல உணர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்கவில்லை. இதனால் மனதில் சற்று சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். உறவுகளிலும் சில நேரங்களில் தூரம் ஏற்பட்டது போல தோன்றியிருக்கும். இதற்கான காரணம் சனி உங்கள் பொறுமையை சோதித்தார். ராகு சில குழப்பங்களை உருவாக்கினார். ஆனால் இது உங்களை தடுக்க அல்ல, இது உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் ஒரு காலம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தரும். சூரியன் உங்கள் 5வது இடத்தில் இருப்பதால் அறிவு, சிந்தனை, கிரியேட்டிவிட்டி இவையெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். குரு உங்கள் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பும். சுக்கிரன் உறவுகளை மேம்படுத்தும். புதன் உங்கள் சிந்தனை திறனை கூர்மையாக்கும். ஆனால் சனி இன்னும் சோதனைகளை தரலாம். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை: நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் மெதுவாக பலன் தரும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு ப்ரொமோஷன் வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அவசரப்படாமல் ஸ்டெடியா செயல்பட வேண்டும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய ஐடியாஸ் மற்றும் எக்ஸ்பான்ஷன் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ரிஸ்க் எடுக்கும் முன் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆன்மீக அறிவுரை: வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு புதிய காதல் தொடங்கலாம். திருமணம் பற்றிய பேச்சும் நடக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அதிகமாக சுதந்திரம் தேடும் மனநிலை இருந்தால் உறவில் பிரச்சனை வரலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் பேலன்ஸ் காக்க வேண்டும். வியாழக்கிழமை தெய்வ வழிபாடு செய்தால் உறவுகளில் அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும். சில நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம். உறவினர்களுடன் நல்ல தொடர்பு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக பேசும் பழக்கம் மற்றவர்களை காயப்படுத்தலாம். அதனால் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் சோர்வு, வெயிட் கெயின் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். அதனால் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். சீரான உணவு பழக்கம் தேவை. ஓம் குரவே நம என்று ஜபம் செய்வது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி. குரு வழிபாடு அறிவையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். விஷ்ணு பாதுகாப்பை தருவார். தட்சிணாமூர்த்தி ஞானத்தை தருவார். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடைகள் அணியலாம். கொண்டைக்கடலை தானம் செய்யலாம். அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. இதற்கான காரணம் உங்கள் ராசியின் அதிபதி குரு. அதை பலப்படுத்தினால் வாழ்க்கை உயர்வு பெறும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் மாதம். நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை உயர்வு பெறும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டால், அதிகமாக ரிஸ்க் எடுத்தால் இந்த நல்ல வாய்ப்பை இழக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இதுபோன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியுடனும் வெற்றியுடனும் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.